நம் தேவன் நம்மை புதிதாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் புதிதாக்க விரும்பும் போது நம்ம கொஞ்சம் அவருக்கு உதவி செஞ்சு, யாருக்கு உதவி செஞ்சுங்க? ஆண்டவருக்கு உதவி செஞ்சு பழச கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? பழச கொஞ்சம் விடணும். பழச நம்ம மனசை விட்டு நம்மளை விட்டு கொஞ்சம் என்ன செய்யணுங்க? எடுக்கணும். அப்பதான் உங்க குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சபையும் நல்லா இருக்கும், பிறருக்கு உதவி செய்வதற்காக நீங்க வேலை செய்யற இடமும் நல்லா இருக்கும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? என்ன என் குடும்பத்தை ஆண்டவர் புதிதாக்கட்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் பழையவைகள் எல்லாம் வச்சு வச்சு என்ன ஆயிடுச்சு? என்ன நடந்து போச்சு? பழசையே நீங்க நினைச்சு, பழசையே பேசி என்ன உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு பாருங்க. ஒன்னும் கிடைச்சிருக்காது. உங்க பிரச்சனையினுடைய காலம் கெடு கூடிக்கொண்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனை தீராமலே இருந்திருக்கும். ஆனா நீங்க அதை விடுங்க. நீங்க விட்டீங்கன்னா தான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு புது பாதையை என்ன செய்ய முடியும்? திறக்க முடியும். அல்லேலூயா. பழைய விஷயங்களை வைத்துக்கொண்டு, மனதிலே வைத்துக்கொண்டு காயத்தோடு இருப்பதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. டாக்டர் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டரே சில நேரம் என்ன சொல்றாரு? என்கிட்ட இருந்த எல்லா மருந்தையும் கொடுத்து பார்த்துட்டேன், உங்களுக்கு ஒன்றும் சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வார்த்தை, நீங்க வேணா கவுன்சிலிங் போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் கவுன்சிலிங் போகணும்னு கேட்கிறாரு டாக்டர் அப்படின்னா, இந்த மனசுக்குள்ள ஏதோ ஒரு பழைய விஷயம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, இவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அது நிமித்தமா வியாதி மாத்திரை கொடுத்தாலும் வியாதி என்ன செய்ய மாட்டேங்குது? சரியாக மாட்டேங்குது. அதனால இந்த வியாதி சரியாகாததுனால டாக்டர் என்ன சொல்றாரு? நான் படிச்ச அளவுல எனக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இல்லை? மருந்து இல்லை. அதனால நீங்க எங்க போயிட்டு வாங்க? மன ரீதியாய் பேசுறவர்கிட்ட போயிட்டு வாங்க அப்படின்னு அங்கே போய் உட்கார்ந்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க? உங்க மனசுல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன காரியம், எது உங்களை அழுத்துது, எப்படின்னு நிறைய ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அவங்க ஒரு 2 மணி நேரம் கேள்வியை கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. முடிவுக்கு வந்து டாக்டர்கிட்ட வந்து சொன்ன உடனே அவரு பார்க்குறாரு, இந்த ஆளை திருத்தவே முடியாது. அதனால என்ன செய்வோம்? இந்த மருந்தோட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மணி நேரம் தூங்குற மாதிரி ஒரு மாத்திரை என்ன பண்ணிடுவோம்? கொடுத்துருவோம். அட்லீஸ்ட் தூங்கியாவது அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னத்தை கொடுத்துருவாரு? உங்களுக்கே தெரியாம தூக்க மாத்திரையை கொடுத்துருவாரு. நீங்க உடனே மாத்திரை போட்டிருக்கேன், நான் தூங்குறேன். என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியல. விட்டா பழச பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி தான் உங்களை என்ன போட்டிருக்கு சொல்லுங்க? தூக்க மாத்திரை போட்டு தூங்க வச்சிருக்கு. இப்ப நீங்களாவே சரியாயிட்டீங்கன்னா தூக்க மாத்திரை தேவையில்லை. இதுதான் நான் சொல்ல வரேன். ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். நான் கொஞ்சம் அவருக்கு என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் கொஞ்சம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஏன்னா நம்முடைய தேவன் யார் தெரியுமா? கட்டாயப்படுத்துகிற தேவனே இல்லை. அவர் எதுக்குமே யாரும் என்ன செய்யறது இல்லை, கட்டாயப்படுத்துறதே இல்லை. எங்கேயாவது அப்படி கட்டாயப்படுத்திருக்காரா பாருங்க? வாசல வந்து கதவை தட்டுதாராம். அவர் வீடு தானே, அவரு பிள்ளை தானே, திறந்துட்டு வர வேண்டிதானே. வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறேன். சரி, தட்டிட்டு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், திறந்த பிறகு நான் உள்ள போவேன், சாப்பிடுவேன், அவன் கூட இருப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனா திறக்காத வரைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருப்பேன்? தட்டிக்கிட்டு தான் இருப்பேன். அப்ப நிறைய வீட்டு ஆண்டவர் தட்டி பாக்குறாரு. நீர் உள்ள வந்தா என் பழைய பிரச்சனை எனக்கு மறந்துடும், நான் சண்டை போட முடியாது, நான் அதனால சரிப்பட்டு வராது. இந்த ஆளெல்லாம் வைக்க வேண்டிய விதமா வைக்கணும், இந்த அம்மாவெல்லாம் வைக்க வேண்டிய விதமா வைக்கணும், என் மாமியாரை வைக்க வேண்டிய விதத்துல வைக்கணும், என் சொந்தக்காரனை வைக்க வேண்டிய விதத்துல வைக்கணும், என் கூட பிறந்தவங்கள வைக்க வேண்டிய விதத்துல வைக்கணும். ரொம்ப ஆண்டவருக்குள்ள போயிட்டேன்னா இதெல்லாம் என்னைய மறந்துடும், அப்புறம் அவங்கெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. அப்படி பேசுற ஆளே இருக்காங்க. என்கிட்டயே பேசியிருக்காங்க. அப்படி பாஸ்டர் நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க, அப்புறம் நான் கொஞ்சம் ரொம்ப சாதுவானேன்னா சரிப்பட்டு வராது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை புதிசாக்கு. அல்லேலூயா. எதுக்கு அப்படி செய்யறாருன்னா, பழைய நிலைமையில வைத்து உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. அல்லேலூயா. பழைய நிலைமையில இருந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற முயற்சிக்கவும் கூடாது. கர்த்தர் உங்களை புதிதாக்குனாதான் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவைகள் அநேக விஷயங்களை குறித்து நாம் தியானித்தோம். நான் மீண்டும் அதை புதிதாக திரும்ப சொல்ல விரும்பவில்லை. நீங்க போய் யூடியூப்ல போய் திரும்ப நீங்க எல்லா செய்தியையும் கேட்கலாம். அப்ப ஆண்டவர் எனக்குள்ளே செய்வதற்கு, என்னை புதிதாக்குவதற்கு 4 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். ஒன்று, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவராகிய இயேசுவை. இரண்டாவது, உள்ளத்திலே புதிதான ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெறுவது. இப்போ இன்றைக்கு மீதம் இருக்க 2 காரியங்களை, முதல்ல 2 இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் எனக்குள்ளே இடைப்படுகிறார். இப்போ மிச்சம் இருக்கிற 2 நான் தான் செய்யணும். பாருங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும்.
நான்காவதாக என் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யணுங்க? மறுரூபமாகவே. மறுரூபம் ஆகுங்கள். மனம் புதிதாகுகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். இதை நாம் இந்த நாளிலே தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்ப எல்லா விஷயத்தையும் கவனித்து பாருங்கள். எனக்குள்ளே உள்ளான மனிதனிலே ஆவியை அவர் கட்டளையிடுகிறார். கடந்த வாரத்திலே ஆண்டவர் நமக்கு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று எசேக்கியேல் 36:26 நாம் வாசித்தோம். இருதயம் உணர்கிறது, உள்ளம் எண்ணுகிறது என்று உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அல்லேலூயா. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். மரித்தோர் என்றால் என்ன அர்த்தம்? மரித்தோர் என்றால் ஒன்றும் செய்ய முடியாதவர்கள், ஒரு செயலும் அவர்களால் செய்ய முடியாது என்று இருப்பவர்கள் மரித்தோர். அந்த மரித்தோரின் நிலைமையில் இருந்து கிறிஸ்து எழுப்பப்பட்டார், உயிர்ப்பிக்கப்பட்டார். அதுபோல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்வது. அப்ப இதற்கு முன்பு இருந்த ஜீவியம், இதற்கு முன்பு இருந்த காலம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அது புதிதாய் இல்லை, அது புதிதானதாக இல்லை. அப்படி புதிதானதாக இல்லாமல் நாம் முந்தி அப்படிப்பட்டவர்களாய் இல்லாமல் இருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடக்கம் பண்ணப்படுதல் எதை குறிக்கிறது? மரித்த நிலைமைகள் எல்லாம் இனி செயல்படக்கூடாது என்று அடக்கி வைப்பதை குறிக்கிறது. மரித்த நிலைமைகள். ஞானஸ்நானம் ஏன் எடுக்க வேண்டும்? வாலிபர்கள், ஞானஸ்நானம் எடுக்காத வாலிபர்கள் எல்லாம் கவனிங்க. இன்னும் ஞானஸ்நான சபையில எடுக்காதவர்கள் கவனிங்க. ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? இது சபையில் சேர்வதற்கான சடங்கு அல்ல. இது பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கான டிக்கெட்டும் அல்ல. இது என்னது அப்படின்னா, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது எனக்காக என் இயேசு ரத்தம் சிந்தினார், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இதை நான் அடையாளப்படுத்துவதுதான் என்னது? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது அடக்கம் பண்ணப்படுதல், உயிர் தெழுதல். அதுக்கு தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அப்ப ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட நான் என்ன செய்யப்படுகிறேன்? புதிய ஜீவனாய் நடக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்னை புதிதாக்க விரும்புகிறவர். என்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்னுடையவைகள், என்னிடத்தில் என்ன எல்லாம் பழையது இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் மாற்ற விரும்புகிறார். அதை மாற்ற விரும்புகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களை புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த புதிதான ஜீவன் எனக்குள்ளே வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நான் கவனிக்க வேண்டும். அப்ப எனக்குள்ளே புதிதான ஜீவன் வர வேண்டும். அப்ப நான் அடக்கம் பண்ணப்படுதல் என்று சொன்னால், மண்ணான மனிதனாய் இருக்கிற மனுஷன் அடக்கம் பண்ணப்படுவான். உயிர்ப்பிக்கப்பட்டவன் அடக்கம் பண்ணப்பட மாட்டான். அப்ப நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் யாரு? உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் யாரு? உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு உயிர்ப்பிப்பை கொடுத்திருக்கிறார். சரீரம் அதே சரீரம் தான். நான் இயேசுவை வழிபடாது இருக்கும்போது இருந்த அதே சரீரம் தான் இப்பவும் இருக்கு. ஆனா எதுல மாற்றம்? எதுல மாற்றம்? ஆத்துமாவிலே மாற்றம், எண்ணங்களில் மாற்றம், புரிந்து கொள்வதில் மாற்றம், நடந்து கொள்வதில் மாற்றம். ஆனா சரீரம் எதுதான்? அதே சரீரம் தான். பாவத்தில் இருந்த பொழுது என்ன சரீரம் இருந்ததோ அதே தான் இப்போ எதுல இருக்கும் போதும் இருக்கு, பரிசுத்தத்தில் இருக்கும் போதும் இருக்கிறது. ஆனால் இங்கே நடந்து கொள்ளுகிறதெல்லாம் என்னவா இருக்கணும்? புதியதா இருக்க வேண்டும். நான் பாவத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னை சந்தித்தார். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை புரியணும். ஆண்டவர் புதிதாக்க விரும்பும் போது நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும்? நடக்கிறது ரொம்ப முக்கியங்க. நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த நடந்து கொள்ளுதலை யார் தான் முடிவெடுப்பா? சத்தமா சொல்லுங்க. நாம தான் எடுக்கணும். இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் மனம் திரும்பி இருக்கிறேன், ஆனபடியால் இந்த நபரோடு போன்ல பேசலாம், ஆனால் அவன் கூட என்ன செய்யக்கூடாது?
போகக்கூடாது. சிலர் சொல்லுவார்கள், பாஸ்டர் நான் போனேன் ஒண்ணுமே செய்யல, அவங்கெல்லாம் பார்ட்டியில தண்ணி அடிச்சாங்க, நான் மட்டும் பெப்சி தான் குடிச்சேன். ஒரு நாள் தான் பெப்சி குடிக்க முடியும், 2 நாள் தான் பெப்சி குடிக்க முடியும், 3ஆவது நாள் கண்டிப்பா என்ன குடிக்க முடியாது. ஏனென்றால் நம்ம ஏற்கனவே பாவத்திலிருந்து வந்திருக்கிறபடினால் அந்த பாவத்தில் திரும்ப தள்ளுவது சாத்தானுக்கு சுலபம். அப்ப நான் புதிய ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்வதற்கு நான் தான் யார்கிட்ட திரும்ப சரியா பழகணும், யார்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும், பேசக்கூடாது, இது எல்லாத்தையும் யார் தான் தீர்மானிக்கணும்? ஆமா, அவரவர் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் தீர்மானித்து செய்வீர்கள் என்றால் அப்பந்தான் ஆண்டவர் உங்களை புதுசாக்க முடியும். அப்ப புதிதாக்க விரும்புகிற தேவன் அவர் சொல்லுகிற விஷயம் பாருங்க. அவர் சொல்லுகிறார் 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்ப நான் புதிய ஜீவன் உள்ளவனாய் நடப்பதற்கு நான் எங்கே ஆரம்பிக்க வேண்டும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்றால், நான் அதிலே புதிய ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்வதற்கு வசனம்தான் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அதை தான் நான் பற்றி கொள்ள வேண்டும், அதை நான் பற்றி கொண்டு செல்ல ஆரம்பிப்பேன் என்று சொன்னால் அப்பொழுது எனக்குள்ளே அந்த புதிதான ஜீவன் எனக்குள்ளே உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு வம்சமாக, குடும்பமாக, சபையாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ளவர் என்றால் நம்முடைய வாழ்வும் ஜீவன் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்ப இந்த மண்ணான மனிதன் அடக்கம் பண்ணப்படுவது போல என்னுடைய பழைய மனுஷன் என்ன செய்யப்படணும்? அடக்கம் பண்ணப்படணும். ஆகையினாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் மரிக்க வேண்டும். நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். எதில் மரிக்க வேண்டும்? என்னுடைய பாவ வாழ்வில் இருந்து நான் மரிக்க வேண்டும். மாறக்கூடாது. என்ன செய்யணும்? நிறைய பேர் மாறி இருக்காங்க, மாற வேண்டாம். என்ன செய்யணுங்க? மரித்திரணும். அப்புறம் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? உயிர்ப்பித்து கொண்டு வருவார். மாறி வந்திருக்கீங்களா, மரிச்சு வந்திருக்கீங்களா? நீங்க தான் சொல்லணும். மாறி வந்திருந்தீங்கன்னா திரும்ப ஒரு மாதிரியா ஈஸியா என்ன செஞ்சிடும்? மாறிரும், போயிரும். என்ன பாஸ்டர் நீங்களே விசுவாசம் இல்லாம பேசுறீங்க? ஐயா, இது விசுவாச பேச்சு அல்ல, இது விசுவாசத்தின் காரியம் அல்ல. இது என்னதுன்னா, இழுப்புண்டு போவதற்கு, திரும்ப பின்மாற்றமாய் போவதற்கு, திரும்ப பாவத்தில் தள்ளுவதற்கு சுலபமான வழி உங்களை விட என்னை விட யாருக்கு நல்லா தெரியும்? நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு. அவர்களை பயன்படுத்த அவனுக்கு முடியும். ஆகையினாலே நீங்களும் நானும் முன்னெச்சரிக்கையாக அதை செய்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதை நீங்கள் செய்யும் பொழுதுதான் நான் என்ன செய்ய முடியும்? ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். அதை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பாருங்க, நீங்கள் என்னுடைய ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசையா தீர்க்க தரிசனத்திலே சொல்லியிருக்கிறபடியே நீங்கள் ஜீவனுள்ள பிள்ளைகள் என்று எண்ணப்படுவதற்கு கர்த்தர் உங்களை புதிதாக்க விரும்புகிறார். தீர்க்கதரிசியின் மூலமாக ஓசியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதை இங்கே ரோமாபுரி சபைக்கு எழுதும் போது திரும்ப நினைப்பூட்டி சொல்லுகிறார் பவுல் இவ்விதமாய், அங்கே சொல்லப்பட்டதின்படி நீங்கள் ஒருவேளை என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலேயே ஆண்டவர் புதிதாக்கி என்னன்னு மாத்துறாராம்? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவதற்காக நம்மை மாற்றி அமைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் ஜீவன் உள்ளவனாய் மாறுவேன் என்றால் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்வதுதான் என் ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகையினாலதான் தாவீது சொல்லுகிறார், என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அப்ப நாம் எல்லாரும் நாம் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கத்தக்க நாம் மாறும் போதுதான் கர்த்தர் நம்மை மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் ஜீவன் உள்ளவனாய் மாறுவதற்கு ஏதுவாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த பகுத்தறிதல் யார் தான் கொண்டு வரணும்? நாம தான் கொண்டு வரணும். பகுத்தறிவு என்ற வார்த்தை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இருக்கிற அரசாங்கம் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லும், பகுத்தறிவு. பகுத்தறிதல் என்றால் என்ன? எது சரியில்லை, எது மூடத்தனம், எது
சாபமானது, எது பாவமானது, இதெல்லாம் நான் என்ன செய்யணுமா? பகுத்தறியணும். ஆகையினாலதான் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் என்ன செய்வதில்லை? நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. அப்ப நம்ம எல்லாரையும் ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறவர். நம்மிடத்தில் சொல்லுகிறது என்ன? நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக அதை குறித்து சொன்னேன். நான்காவதாக அவர் சொல்லுகிற காரியம், உங்கள் மனம் புதிதாகிறதற்கு நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க மனசு என்ன ஆகட்டும்? புதுசாகட்டும். பழச வச்சே பேசிட்டு இருக்காதீங்க. உங்கள் மனதை புதிதாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து. ஏன் ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார்? ஏன் புதிதாக்க வேண்டும்? ஏன் சபை அதை குறித்து அக்கறையாய் இருக்க வேண்டும்? சபைக்கு வருகிற ஒருவர் வந்தவனிக்கே இருக்கக்கூடாது. அவர்கள் புதிதாகி வரங்களை பெற்று கிருபைகளை பெற்று தேவனுடைய அன்பை உணர்ந்து அவர்கள் தேவனுக்கு என்று ஊழியம் செய்யத்தக்க அளவுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலதான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் கவனிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நாம் எல்லாரும் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கோமா? கிறிஸ்துவுக்கு. சரீர ரீதியாக அவருக்கு அல்ல, ஆத்துமாவிலே. அல்லேலூயா. ஆத்துமாவிலே நாம் எல்லாரும் என்னவாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோமா? கற்புள்ள கன்னிகையாக. அப்ப பாவத்தில் கிடந்த என்னை ஆண்டவர் புதுப்பித்து உயிர்ப்பித்து என்னை அவர் கற்புள்ள கன்னிகையாக என்னை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அவர் அப்படி நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருந்தேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பவுல் சொல்லுகிறார். நான் பயந்து இருக்கிறேன். ஏன் பயப்படுறேன்னா, ஏன் உங்களை பார்த்து பிரதர் அப்படி வேண்டாம், சிஸ்டர் அப்படி வேண்டாம், அப்படி செய்யாதீங்க, நீங்கள் அப்படி செய்வது நல்லதல்ல, இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அதை விட்டு விடுங்கள், அதை விட்டு விலகுங்கள், இதெல்லாம் ஏன் சொல்லணும்? ஏன்னா அன்னைக்கு ஏவாளை வஞ்சித்தவன் உங்களையும் என்ன செய்யலாமா? நம்மளையும் வஞ்சிக்கலாம். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? என் மனம் புதிதாகுவதற்கு நான் ஆண்டவரிடத்தில் விட்டு கொடு. ஆண்டவர் அப்படி விட்டு கொடுக்கிறவர்களை அவர் என்ன செய்கிறார்? உடனே ரட்சித்து, உடனே விடுவித்து, உடனே புதுப்பிக்க. நல்லா கவனிச்சு பாருங்க நம்முடைய பழைய நிலைமை. நான் ஒரு சில வசனத்தின் மூலமாக உங்களுக்கு உணர்த்துகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து கவனித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் முழுவதும் அதை குறித்து தெளிவுபடுத்துகிறது. அப்ப நான் புதிதாக்கப்படுவதற்கு முன்பு இருந்த நிலைமை என்ன? அவர் பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப நம்ம நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப ஆனா அப்படி இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்றால் ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்து உங்களை என்ன ஆக்க விரும்புகிறார்? புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் புதிதாக விரும்புறீங்க? இப்ப இதுவும் கட்டாயம் அல்ல, உங்கள் விருப்பம். ஆனால் பிரசங்கம் கட்டாயமாய் சொல்லப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது, வேத வசனம் கட்டாயமாக சொல்லப்படுகிறது. சில வேளைகளிலே அது அதிகமான வல்லமையோடு சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் அது உங்களை புதிதாக்குவதற்கு, உங்களை சரிப்படுத்துவதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களை கிறிஸ்துவண்டை நெருங்க செய்வதற்கு, அது உங்களை மறுரூபமாக்குவதற்கு என்ற எண்ணத்தோடு என்னை நான் சரிப்படுத்தி கொள்ளவே. அல்லேலூயா. போலீஸ் வேலை செய்யறவங்க இருக்காங்கல்ல, போலீஸ் வேலை செய்யறவங்க பாருங்க, அவங்க போலீஸ், அவங்க யாரு? போலீஸ். ஆனா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? அவங்க போலீஸுங்க. அவங்க கூட இருக்கவங்கலாம் யாரு? திருடன் இருப்பான், கொலைகாரன் இருப்பான், கொள்ளக்காரன் இருப்பான், எல்லாம் இருப்பான். இவங்க காலையில இருந்து இவங்க டியூட்டியே என்னன்னா அவங்கள பத்திரமான ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறது, இதுதான் வேலையே. ஆனா இருக்கிற சவகாசம் ஃபுல்லா யாரு கூட? எல்லாம் பாருங்க மோசமான ஆளுகளோட. அவனுக்கு ஏன் அந்த காக்கி ட்ரெஸ் கொடுத்துருக்கு நீங்க நினைக்கிறீங்க? யூனிஃபார்ம். அவன் போலீஸ்னு காமிக்கிறதுக்கு இல்ல, அவனுக்கு இவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்ட, அவனுக்கு இவனுக்கும் வித்தியாசத்தை காட்ட. கார் பாருங்க, சொகுசு காருங்க. நம்ம கூட நார்மலா உபயோகப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு கார் இல்லை. ஆனா திருட்டு போயில கூட்டு போறதுக்கு அப்படி ஒரு கார்ல கூட்டு போறாங்க. தவறு செய்தவன் அப்படி ஒரு கார்ல கூட்டு போறாங்க. ஆனா கூட்டு போனாலும் போலீஸ் யார் தான்? போலீஸ் தான். அவங்களுக்கு ட்ரைனிங், போலீஸ் வேலை செய்யறதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குன்னா அந்த போலீஸை கண்காணிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் இருக்கிறான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த போலீஸ் திருடன் கூட சேர்ந்துக்கிட்டு வேற ஏதாவது செய்ய பார்க்கறானா, அவன் கூட சேர்ந்துக்கிட்டு வேற ஏதாவது பண்றானான்னு கவனிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது அவங்களுக்குள்ளேயே இருக்கும், யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்க, ஏற்கனவே முந்தி இருந்த நிலைமையை நம்ம மறந்துட்டு நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறோம்? ஒருவர் ரட்சிக்கப்படலை, ஒருவர் பாவத்தில் விழுந்துட்டாங்க, ஒருவர் தவறாயிட்டாங்க, ஒருத்தர்
ஒருத்தர் கோவப்பட்டாங்க, ஒருத்தர் இதாக பேசிட்டாங்கன்னா உடனே நம்ம அவங்கள போய் பெரிய அக்யூஸ்ட் ஆக்கிடுறோம். முதல்ல ஏற்கனவே நம்ம எங்க இருந்தா வந்திருக்கோம், நம்மளும் அதே நிலைமையில இருந்து தான் என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கிறோம். அப்ப நம்முடைய வேலை என்ன, நம்ம உயிர்ப்பிக்கிறது தான் நம்முடைய. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு நம்ம மீது கவனம் செலுத்தி நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, உயிர்ப்பித்திருக்கிறார். சாதாரணமாய் உயிர்ப்பிக்கவில்லை, அவர் தம்முடைய தயவினாலும் கிருபையின் மகா மேன்மையினாலும் அவர் நம்மை விடுவித்தது மட்டுமல்லாமல் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த மேன்மை நம்மளால் உண்டானது அல்ல. 8ஆம் வசனம் பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அந்த அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 13ஆம் வசனம் சொல்கிறது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அதுதான் புதிதாக்கப்பட்டுச்சு. முந்தி ஆண்டவர் பக்கம் வர முடியாது, அவர் பக்கத்துல போய் நிக்க முடியாது, ஆனா இப்ப என்ன செய்யலாம், நிக்கலாம். அதுதான் புதிதாக்கப்படுதல். அப்ப இன்னும் ஏன் புதிதாகணும், இன்னும் நான் ஏன் புதிதாகணும், நான் பாஸ்டர் புதிதாகணுமா, ஆமா போதுமா, போதாது. அபிஷேகம் போதுமா, போதாது. வரங்கள் போதுமா, போதாது. வேத ஞானம் போதுமா, போதாது. பாஸ்டர் நீங்க பாஸ்டர் தானே, இதுவும் போதாது. உதாரணம் சொல்றேன் பாருங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரம். ஏசாயா யார், தீர்க்கதரிசி. எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்றவர், எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லி எல்லார் விஷயத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கிறவர். இப்போ உசியா ராஜா மரணம் அடைந்த உடனே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்தாராம், ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயம், வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அங்கே என்ன நடந்தது, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அங்க எல்லாம் நடந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்திலும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. புகைனா மகிமையினால் நிறைந்தது. புகை என்பது மகிமை, சரிங்களா, மகிமையினால் நிரம்பினது. இப்ப மகிமை நிரம்பின உடனே நம்ம எல்லாருமே அந்த நிலைமையில தாங்க இருக்கிறோம், கவனிக்கணும். மகிமை நிரம்பின உடனே, இவர் தீர்க்கதரிசி தானே, ஏசாயா தீர்க்கதரிசி தானே, அப்ப தீர்க்கதரிசினா அவர் ஸ்டெடியா போய் நிக்கலாம்ல. அந்த மகிமைக்குள்ள அவர் போன உடனே இவர்கிட்ட புதுப்பிக்கப்படாம இருக்கிற விஷயம்லாம் அங்க சொல்லப்படுது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? யார்கிட்ட, தீர்க்கதரிசிக்கே புதுப்பிக்க வேண்டியது இருக்கு அங்க. அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன், கர்த்தர் சமூகத்துல நிக்கிறவனுக்கே புதுப்பிப்பு தேவைன்னா, நீங்க உங்க வேலையாவே செய்யிட்டு போயிட்டு எல்லாம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர்றீங்களே, அப்ப எவ்வளவு புதுப்பிப்பு உங்களுக்கு அவசியம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அதுதான். நீங்க எப்படியாவது புதுப்பிக்கப்பட வேண்டும். இவர் உடனே சொன்னது என்ன தெரியுமா சொன்னாரு, 5ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது நான், என்ன சொல்றாருங்க, தீர்க்கதரிசி பேசுறாரு, அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில். இவர் தீர்க்கதரிசி, ஆனா சொல்றாரு, எனக்கு என்ன இருக்கு, இப்போ அசுத்த உதடு இருக்கிறது, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில வாழுகிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள், ஏன் இதுக்கு முன்னால பார்க்கலையா, பார்த்து தானே எல்லா மேட்டரையும் சொல்லியிருப்பாரு. இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, எப்போதும் பார்த்ததை விட இப்ப கொஞ்சம் அளவு என்ன பண்ணிருச்சு, கூடி. அளவு கூடின உடனே இவருடைய மரித்த நிலைமைகள், இவருடைய குறைகள், இவருடைய தடுமாற்றங்கள், இவருடைய பிரச்சனைகள், இவர்கிட்ட இருந்ததெல்லாம் இப்ப வெளிப்படுது. அப்ப இவர் ஒத்துக்கொள்ளுகிறார். இப்ப நான் சொல்ல வர்ற விஷயம் அதுதான். நான் தீர்க்கதரிசி, நான் இங்க அமைதியா இருந்தேன்னா இனி 4 பேர் என்ன சொல்லுவான், நானே தப்புன்னு சொன்னேன்னா என்ன செய்வான், நானே குறைன்னு சொன்னா என்ன செய்வான், இவன் என்ன செய்யல, யோசிக்கவில்லை. அவன் உடனே அந்த இடத்தில் செய்தது, ஐயோ அதமா, நான் யாருங்க, என் உதடுல அசுத்தம் இருக்குது. எப்படி தெரிஞ்சிச்சு, நான் கொஞ்சம் மேல நெருங்கினா தெரிந்தது. இப்ப புதிதாக்க விரும்பும் கர்த்தர் என்ன செய்கிறார், ரட்சிப்பினால் புதிதாக்கினார், பரிசுத்த ஆவியை தந்து திரும்ப புதிதாக்கினார், உங்களை மகிமையின் மேல் மகிமையடை செய்து புதிதாக்கினார், இன்னும் உங்களை அவர் அண்டை நெருங்க செய்யும்படி இன்னும் புதிதாக்க விரும்புகிறபடினாலதான் இந்த அனுபவம் அங்கே வருது. அல்லேலூயா. அப்ப என்னை புதிதாக்குவதற்கு, எனக்குள்ள ஒரு மனம் புதிதாகி நான் மறுரூபம் ஆவதற்கு ஒரு அனுபவத்தை கர்த்தர் தர வேண்டும் என்றால், யாரும் மறுரூபத்தின் அனுபவத்தின் உச்சத்தை தொடவே முடியாது. காரணம், இன்னும் மறுரூபத்தின் மேல் மறுரூபம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே போக வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார், சபையை அதுக்கு தான் வைத்திருக்கிறார். நாம் கூடி ஆராதிக்கிற வேளையில் எல்லாம் இந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மகிமைக்குள்ள ஆக்கப்பட்டு மறுரூப அனுபவத்தை பெற பெற கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். அல்லேலூயா. அப்ப இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள்,
நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறவன். அப்போ நடந்தது என்ன தெரியுமா? உடனே ஒரு புதுப்பித்தல் பாருங்க. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை, இந்த வாய் தானே பிரச்சனை, வாயில் ஒரு சூடு வச்சிரும். எதுக்கு சூடு? புதுப்பிக்கணும். அதுக்கு இந்த சூடு வேணும். நாளைக்கு இந்த சூடு அடையாளம் இருக்குமே, என்னைய பார்க்கிறவன் ஏதாவது சொல்லுவானே, சொல்லட்டும். தீர்க்கதரிசியா இருக்கிற எனக்கே என்ன தேவைப்பட்டுச்சு? சூடு தேவைப்பட்டுச்சு. அதனால எல்லாரும் சூடு வாங்காம சீக்கிரமா எல்லாரும் ஒப்பு கொடுங்க அப்படி சொல்லதுக்கு வேணும். அப்போ அடையாளம் காட்ட ஈஸியா இருக்கும். அவன் சொல்றான் பாருங்க, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் யாருக்கு? யாருக்குங்க? தீர்க்கதரிசிக்கு உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் என்ன செய்யப்பட்டது? ஆமா, நீங்க என்னன்னா பாவம் ஒன்னே எல்லாம் கண்ணுக்கு தெரிகிற சில விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயலில் பல விஷயங்கள் பாவத்தில் இருக்கிறது. அது நான் நெருங்க தான் உணர்த்தப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் மறுரூப அனுபவத்தில் கொண்டு வந்து நம்மை புதுப்பிக்க விரும்பு. நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. அப்படி புதுப்பிக்கப்பட்ட உடனே தான் ஒரு புது பாதையே திறக்குது அவனுக்கு. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றான், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் என்ன செய்கிறேன். அப்ப என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஒரு புதுப்பித்தல் தேவைப்பட்டது. சவுல் அங்கே பிரயாணமாய் தமஸ்குவுக்கு போய் கொண்டிருந்தான். அவனை ஆண்டவராக இயேசு தொட்டார். தொட்டது நிமித்தமாய் புதுப்பிக்கப்பட்டான். ஆகையினால் அவன் சொல்லுகிறான், நான் சரியாய் செய்கிறேன். நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். அதுக்கு முன்னால எவன்லாம் இயேசுன்னு சொல்றான் அவன் அடிச்சுக்கிட்டு இருந்தவன் இப்போ ஒரு புதுப்பித்தல் அவனுக்குள்ள வந்த உடனே மாற்றி பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். என்னுடையது எதுவும் பெரிதல்ல. நான் இப்பொழுது மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றும் அல்ல. எல்லாத்தையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். யார் நிமித்தமாக? கிறிஸ்துவின் நிமித்தமாக. எனக்கு அவமானமோ வியாகுலமோ எது வந்தாலும் சரி, என் பெயர் பிரஸ்தாபம், என் புகழ், என்னை ஒருத்தன் அவமரியாதையா பேசினாலும் பரவாயில்ல, கிறிஸ்து மகிமைப்படுவாராக. என்னை எப்படி இவன் பேசலாம்னு எழும்பிட்டு நின்னா இன்னும் மனசு என்ன செய்யல? புதுசாகல, மறுரூபம் ஆகல. இப்ப யார் மாதிரி தொட வேண்டியிருக்கு? ஏசாயாவுக்கு சூடு வச்ச மாதிரி வைக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து உணர்த்துகிற காரியம் என்ன? நாம் எல்லாரும் மறுரூபமாக. அல்லேலூயா. அந்த மறுரூபம் ஆவதற்கு எந்த வழி என்பது அல்ல, அது அவரே நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப நாம் எல்லாரும் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை எபேசியர் 2ல வாசித்தது போல கொலோசியர் 2 பாருங்க. சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே இருந்து உங்களுக்கு ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்று ஆரம்பிக்கிற அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். 8ஆம் வசனம் பாருங்க. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்? இந்த புதுப்பித்தலுக்குள்ளே நிலைத்திருக்க விடாமல் உங்களை பின்மாற்றத்தில் செல்வதற்கு பல வழிகள் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு அதை மாற்றுவாராக. அல்லேலூயா. அதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? அதற்கு நான் என்ன செய்தருள வேண்டும்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கள். 3-2 அதிகாரம் சொல்லியிருக்கிறேன். என்னதெல்லாம் சொல்லியிருக்கிறேன்? எபேசியர் 2ஆம் அதிகாரம், அடுத்தபடியாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம், இப்ப பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். இந்த 3-2ஆம் அதிகாரத்தையும் நீங்க வீட்டில் போய் ஃபுல்லா வாசிங்க. அப்பதான் இந்த செய்தியினுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. அப்ப நான் புதுப்பிக்கப்படுதலுக்கு என் மனம் புதிதாகுதலினாலே மறுரூபமா. என் மனசு புதுசாகுதா? என் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறானா? அப்படி புதிதாக்கப்படுவதற்கு நான் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் என்ன? வேகமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. நான் என்ன செய்ய வேண்டுமா? என் ஆவியை விட்டு கொடுக்க வேண்டும். பகுத்தறிதலுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதினாலே. மனம் புதிதாகுதல் தேவனுடைய ஆவியினால், அவருடைய ஆவியினால் அவர் நம்மை புதிதாக்குகிறார். ஆகையினாலே மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். இரண்டாவதாக ரோமர் 12:1 பாருங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க. இரண்டாவதாக, முதல்ல உங்க ஆவியை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. உங்க ஆவியை அவர் கண்ட்ரோல்ல கொடுக்கணும். இரண்டாவது, நீங்கள் உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரிடத்தில் ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை புதுப்பித்து தருவார். ரோமர் 8:32 இப்படி சொல்லுகிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி?
நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஏற்கனவே உங்களை புதுப்பிக்கும்படி, உங்களை ரட்சிக்கும்படி, நம்மை மீட்கும்படிக்கு அவருடைய ரத்தம் சிந்துதலுக்காக தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தவர் எனக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்றால் மற்றதையும் எனக்காக செய்வது எனக்கு அருளாது இருப்பது எப்படி? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் எனக்கு செய்தவைகளை நான் செய்யத்தக்கதாக ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது, கடைசியாக என் சரீரங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன் சரீரத்தை குறித்து சொல்லுகிறார்? என் ஆத்துமாவிலே புதுப்பிக்க வரும்போது ஏன் சரீரம் முக்கியம் என்றால், இந்த சரீரம் இந்த ஆத்துமாவை கெடுக்கத்தக்கதான வேலையெல்லாம் எது செஞ்சிருது? இந்த சரீரம் செய்து விடுகிறது. இந்த சரீரத்திலே தான் ஆசை இருக்கிறது, இந்த சரீரத்திலே தான் இச்சை இருக்கிறது. இது என்ன செய்கிறது? என் ஆத்துமாவை இருளாக்குவதற்கும் என் ஆத்தும புதுப்பித்தலை கெடுத்து போடுதலுக்கும் ஏதுவான காரியங்களை செய்து விடுகிறது. அப்ப நான் புதிதாக்கப்படுவதற்கு என் சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆகையினால தான் கவனித்து பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் சாப்பிடுவதில்லை. அங்கே தானியேல் சிங்கக்கபியிலே காப்பாற்றப்பட்டான் என்றால் 3 வேளை ஜெபம் மட்டும் அல்ல. 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கவனித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்த காரியம் பாருங்க, தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி. இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியங்க. என் சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில், எப்பா நீங்க நானும் தீர்மானம் எடுக்கிறேன், நீங்களும் என்னைய என்ன செய்யக்கூடாது? இந்த சரீரத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது? அப்பந்தான் புதுப்பித்தல் சரியா இருக்கும், அப்பந்தான் நான் இருந்ததுக்கு அடையாளம் இருக்குது. ஆகையினாலதான் தீட்டுப்படாத இந்த சரீரத்தை சிங்கம் என்ன செய்யவில்லை? சேதப்படுத்த. அல்லேலூயா. அவன் 3 வேளை ஜெபித்தது எப்படி உதவி செய்ததோ அதுபோல தன் சரீரங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாக வைத்திருந்தபடினால் அங்கே கிடைத்தவைகள் எத்தனையோ இருந்தது. ராஜ உபசரிப்பு என்றால் சாதாரணமானது அல்ல. ஆகையினாலதான் நீ ராஜாவுக்கு முன்பாக இருக்கும்போது நீ போஜன பிரியனா இருந்தால் என்ன செய்? தொண்டையில கத்தியவை. ஏன் சொல்லி இருக்குது? காரணம் அங்கே நீ கவனமாய் இருக்க வேண்டும். காரணம் அது உன்னை தீட்டுப்படுத்தும் போது கர்த்தர் உன் மீது வைத்திருக்கிற காரியத்தை நீ இழந்து போவாய். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உலகம் எத்தனை செய்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் புதுப்பிக்க விரும்புகிறார். அப்படி புதுப்பிக்கும்படி செயல்பட்டதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் புதுப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அங்கே ஆபிரகாம் இடத்துல கேட்ட பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான், ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தான். அதிலிருந்து தான் சந்ததி உருவானது. நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே நிற்கிற நாம் நேரம் கடந்து போறபடினால் நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். நம்ம எல்லாரும் புதுப்பிக்கப்படுதலுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவருடைய அந்த ஆசையை நிறைவேற்றுவோம். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட நாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவரோடு கூட இருப்பதற்கு 3 அதிகாரங்களை வாசிக்கும்படி சொன்னேன். 4வதாக ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய நீண்ட ஜெபம். அந்த ஜெபத்தை ஒரு தடவை வாசிங்க. இந்த பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டிருக்கிற நீங்க அந்த ஜெபத்தை ஒரு தடவை வாசிங்க. அவர் நம்மை குறித்தும் இந்த உலகத்தில் உள்ளவைகளை குறித்தும் நம்மை குறித்து ஆண்டவருடைய திட்டத்தை அவர் பிதாவுக்கு வெளிப்படுத்தி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கவனித்து பாருங்கள். நான் புதுப்பித்து வைத்திருக்கிற என்னுடைய இந்த ஜனம், நீர் எனக்கு தந்த இந்த ஜனத்தை எப்படியாகிலும் உம்மண்டை கொண்டு வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன் என்று அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 4 வாரங்கள் நாம் தியானித்தோம். ஆண்டவர் நம்மை புதுப்பித்து புதுப்பித்து புதிதாக்க விரும்பி, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுதலுக்கு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆகினாலே நாம் ஒப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நாம புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்வதற்கு ஏதுவாய் நம்முடைய மனதை புதிதாக்கி கொண்டே இருப்போம். மறுரூபமாக்கி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் புதிதாக்குவார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களினால் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.